குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஜூன் மாதம் 4/6/2024 முதல் 10/6/2024 வரைக்குமான, அதாவது வைகாசி 22 முதல் வைகாசி 28 வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுக்க மேஷ ராசியில் செவ்வாயும், ரிஷப ராசியில் குரு, புதன், சூரியன், சுக்கிரன் 4 பேரும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் இந்த வாரத்தோட முதல் நாள் தேய்பிரை சந்திரன் மேஷ ராசியில பரணி 2ஆம் பாதத்திலையும், அடுத்த 2 நாட்கள் ரிஷப ராசியில கிருத்திகா 2 மற்றும் ரோகிணி 2ஆம் பாதங்கள்லையும், 4வது நாள் ரிஷப ராசியில மிருக சீரிஷம் 2ஆம் பாதத்திலையும், 5, 6வது நாட்கள் மிதுன ராசியில திருவாய்திரை 2 மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதங்கள்லையும், வாரத்தோட கடைசி நாள் கடக ராசியில பூசம் 2ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திதின்னு எடுத்துட்டா தேய்பிரை திரையோதசி, தேய்பிரை சதுர்த்தசி, அமாவாசை, வளர்பிறை பிரதமை, வளர்பிறை துவிதியை, வளர்பிறை திருதியை, வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சோபனம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம் அப்படின்னும், கரணம்னு எடுத்தா கரசை, பத்திரை, சதுஷ்பாதம், பவம், கௌலவம், கரசை, பத்திரை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி கடகம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானும், குரு பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. அதனால நட்பு, காதல், பத்திரப்பதிவு விஷயங்கள், 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா வழி உறவுகள், வேலையாட்கள், இதனால எல்லாம் சுபமோ அசுபமோ அவங்கவுங்க திசா புத்தியை பொறுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுபதிசா நடந்தா வருமானம் திருப்தியா இருக்கும். அசுபதிசா நடக்கிறவங்க கண்கள், முகம் சார்ந்த பிரச்சனைகள், இதுல எல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். பேசும்போதும் கவனமா இருக்கணும். சுக்கிர திசா நடக்கிறவங்க சொத்துக்கள், வீடு, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லாபம், இது எல்லாத்திலுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. கம்யூனிகேஷன் ஒர்க், டாக்குமெண்டேஷன் ஒர்க், வட்டி தொழில் பண்றவங்க, நைட் டியூட்டி பார்க்கறவங்க, வரவு செலவு விஷயங்கள், தவணை முறை வியாபாரம் பண்றவங்க, நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இஎன்டி ப்ராப்ளம், விரல்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த எல்லா விஷயத்திலுமே கூடுதல் கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்தை கெடுத்துக்காம நிறைவா சாப்பிட்டு நிம்மதியா இருக்க முயற்சி பண்ணுங்க. நண்பர்கள், 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் மன உளைச்சல் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்கணும். வேலை செய்யற இடத்துலயும் வேலையாட்கள் கிட்ட நிதானமா இருக்க முயற்சி பண்ணுங்க. சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கடன், நோய், எதிரிகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். பரம்பரை சொத்துக்கள், வெளியூர் பயணங்கள், களத்திரத்தினுடைய உடன்பிறப்புகள், இந்த எல்லா விஷயத்திலுமே கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால களத்திரம், கூட்டு தொழில், நண்பர்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுலயும் நிறைய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால களத்திரத்தின் ஆரோக்கியம், மாமியார் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மனசு ரொம்பவே தயார்படுத்தி வச்சுக்கணும். சந்திரனும் வாரம் முழுக்க ராசிக்கு 10, 11, 12, 1ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால தூக்கம் கொஞ்சம் குறைப்படும். வருமானம், பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மூத்த சகோதரம், சித்தப்பா, 2வது திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லயும் சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள், களத்திரத்தினுடைய ஆரோக்கியம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் பயணங்கள், இதனாலயும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். கடைசி 2 நாட்கள் எந்த விஷயத்திலுமே குறை எதுவும் சொல்லாம அவசரமும் இல்லாம நிதானமா செயல்படுறது நல்லது. மொத்தத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு, பெண் தெய்வங்கள், பெருமாள் வழிபாடு பண்றதுனால இந்த வாரம் முழுக்க எல்லா நன்மைகளும் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.